அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் 210 இடங்களில் வெற்றி பெறும். அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் வெற்றி பெறும். அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். ஈடி கதவை தட்டிவிடுமோ என்ற அச்சத்தில் திமுகவினர் இருக்கின்றனர். மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுகவால் இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது. மக்கள் விழிப்புடன் இருப்பதால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என மக்கள் உறுதியோடு இருப்பதாக எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. ஏன்னா அவளை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஈடி வந்து கதவை தட்டி விடுமோ என்ன, கதவை தட்டி விடுமோ என்று அச்சத்தில் திமுக இருக்கிறாங்க. உண்மைதானே? திரு ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது. 2021 என் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இனி மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக தான் ஆட்சி அமைக்கப்படும் என்று உறுதியோடு இருக்கிறார். காவிரி ஆற்றிலிருந்து செந்தில் பாலாஜி லாரி மூலம் மணலை திருடிக் கொண்டிருப்பதாகவும் இதற்கு உயர் அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மணல் திருட்டிற்கு துணை நிற்போர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் பேச்சு. இந்த காவிரி ஆற்றங்கரை, இதில் காவிரி ஆற்ற படுகையில ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான லாரியில மணல் கடத்திட்டு இருக்கார்ல, உண்மைதானே? பல்லாயிரக்கணக்கான லாரியில மணலை திருடிட்டு இருக்கார். ஆக இங்கு இருக்கின்ற கரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளும் சரி, அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவரும் சரி, இன்னும் பல உயர் அதிகாரிகள் இதற்கு உடந்தையாக இருக்கிறாங்க. இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு இந்த மணல் திருட்டுக்கு யாரெல்லாம் துணை நின்றீர்களோ அவர்களெல்லாம் விசாரிக்கப்பட்டு சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக ஆட்சியில் மின்மாற்றி கொள்முதல் செய்ததில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தல் வரை செந்தில் பாலாஜி இங்கு இருப்பாரா அல்லது பாதுகாப்பான இடத்தில் இருப்பாரா என தெரியவில்லை என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. டிரான்ஸ்பார்ம் வாங்கினாங்க. இந்த டிரான்ஸ்பார்ம் கொள்முதல் செய்தல 32 நிறுவனம் கலந்துக்கிட்டது. அந்த 32 நிறுவனமும் ஒரே ரேட்ல போட்டுக்கிறாங்க. இதுல மிகப்பெரிய ஊழல். இவர் எப்போ எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் அதுல ஊழல் தலைவிதித்தாடும். ஆக திரு செந்தில் பாலாஜி அவர்களே, உங்க வழக்கு முடிகிறதுக்கு பல ஆண்டு ஆகும். ஆக நீங்கள் எவ்வளவுதான் முயற்சியாலும் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் இருக்க வரை நீங்கள் இங்கு இருப்பீங்களா அல்லது பாதுகாப்பா இருப்பீங்களா என்று தெரியல. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் வழிநெடுகிலும் புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் புரட்சி தமிழருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வெள்ளை பேப்பரை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை என்று சொல்லும் திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜாவுக்கு 2026 மக்கள் டாட்டா காட்டிவிடுவார்கள். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். நம்முடைய இளைஞர்கள் சார்பா படித்து பட்டம் பெற்று வேலை இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அரசாங்கத்திற்கு வெள்ளை அறிக்கை கேட்டேன். அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னா வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறார். எது? வெள்ளை பேப்பர் எடுத்து இப்படி காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை. எங்களுக்கு பேச தெரியாதா? டிஆர்பி ராஜா அவர்களே, உங்களுக்கு டாட்டா காட்டிடுவாங்க. 2026 டாட்டா காட்டிடுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் விவசாயிகளின் உரிமையை மீட்டெடுப்பதற்காக 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்து சாதனை படைத்தது அதிமுக அரசு. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம்.
நம்முடைய விவசாய பெருடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அவருடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக 22 நாட்கள் நாடாளுமன்றத்திலே ஒத்தி வைத்து சாதனை படைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. ஒரு நாள் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாடாளுமன்றத்தை ஒத்திவைக்க உங்களால முடிஞ்சுதா? முடியாது. ஒரு நாள் ஒத்திவைக்க நீங்க போராட்டம் பண்ணாத அடுத்த நாள் ஈடி வந்துடும். காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை 5 கட்சிக்கு போனது உண்மைதானே என மக்களை பார்த்து கேட்ட அதிமுக பொதுச் செயலாளர். மக்களுக்காக குரல் கொடுக்கும் கட்சி அதிமுக என எழுச்சி பயணத்தின் போது பேச்சு. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் 5 கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். எந்த கட்சி? எத்தனை கட்சிக்கு? 5 கட்சிக்கு போயிட்டு வந்தவர்கள் தான் அங்க தலைவராக முடியும். இன்றைக்கு நான் சொன்ன கருத்து ஏதோ பாதிக்கப்பட்டதான். என்ன 5 கட்சிக்கு போனது உண்மைதானே? புரட்சி பாரதம், 2வது புதிய தமிழகம், 3வது விடுதலை சிறுத்தை கட்சி, 4வது பகுஜன் கட்சி, 5வது காங்கிரஸ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நேர் வழியிலே செயல்படுகிறது. மக்களுக்காக இன்றைக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. கொள்ளையடித்த பணத்தை மக்களிடம் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என செந்தில் பாலாஜி திட்டம் போட்டுள்ளார். செந்தில் பாலாஜியை டெபாசிட் இழக்க செய்வீர்களா என எழுச்சி பயணத்தில் மக்களை பார்த்து கேள்வி எழுப்பிய அதிமுக பொதுச் செயலாளர். அந்த 10 ரூபா பாலாஜி இந்த மாவட்டத்தில் பூந்துக்கிட்டு அலாசிட்டு இருக்கார். தேர்தல் வரும், நாங்க கொள்ளையடித்த பணத்தெல்லாம் மக்கள்கிட்ட கொடுப்போம், ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருவோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிப்புன்னு திட்டம் போட்டிருக்காரு. அந்த திட்டத்துக்கு யாரும் விலை போயிடாதீங்க. ஆக இப்படிப்பட்டவர்களாம் இன்றைக்கு தேர்தல் டெபாசிட்டை இழக்க செய்வீங்களா? இங்கிருந்து கரூர் காது கேட்க வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த 525 தேர்தல் வாக்குறுதிகளில் 98% நிறைவேற்றிவிட்டதாக ஸ்டாலின் பச்சை பொய் பேசுகிறார். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021 ஆண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அதுல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா முதலமைச்சர் சொல்றார். உண்மையா? பொய்தானே? ஆக ஒரு 10% அறிவிப்பை நிறைவேற்றப்பட்டு விட்டு இன்றைக்கு 98% திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டதா என்ற பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் பதிலடி கொடுப்பீங்களா? 207 அரசு பள்ளிகளை மூடிய விடியா திமுக அரசு கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்று தெலுங்கானா மாநில முதலமைச்சரை அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்துவதாக குற்றச்சாட்டு. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அண்ணா திமுக ஆட்சியில பள்ளிகளை திறந்தோம், திமுக ஆட்சியில பள்ளிகளை மூடினாங்க. 207 பள்ளிகளை மூடிட்டாங்க. இவர்களா கல்வியிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்று திரு ஸ்டாலின் அவர்கள் பக்கத்து மாநிலம் தெலுங்கானா மாநில முதலமைச்சர் கொண்டு வந்து இங்க அவர் இந்த நிகழ்ச்சி நடத்தினார். ஏன்னா அங்க தெலுங்கானா முதலமைச்சருக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது. வேண்டுமென்று ஒரு தவறான தகவலை கொடுத்து அவரை தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சு இங்க இருக்கின்ற தமிழக அரசை புகழ்ந்து பாடியிருக்கிறார். இது முற்றிலும் தவறானது. செந்தில் பாலாஜியை நம்பி தவறான செயலில் ஈடுபடுபவர்களுக்கு அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருந்தால் அவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. இந்த அதிகாரிகளுக்கு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன், அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு செந்தில் பாலாஜி அவரையே அவர் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. முடியுமா? சுமார் 450 நாட்கள் சிறையிலே இருந்தவர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அப்படிப்பட்டவரை நம்பி இன்றைக்கு தவறான செயலில் ஈடுபடுவர்களுக்கு இந்த அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருந்தால் அவர்களை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.
தேர்தல் சமயத்தில் புதிய வேடம் போட்டு ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றுபவர்தான் செந்தில் பாலாஜி. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு வேஷம் போடுகின்ற மனிதர் திரு செந்தில் பாலாஜி. ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது ஒவ்வொரு வேடம் அணிவார், புது புது யுத்தியை கையாளுவார். அத்தனையும் கிரிமினல் எண்ணம் கொண்டு இந்த மக்களை எப்படி திசை திருப்புவது, இந்த மக்களுக்கு எப்படி பேசினா அவருடைய இடம் மனதில் இடம் பெறுவது, அப்படி அதை கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்றவாறு கவர்ச்சிகரமா தேர்தல் நேரத்தில் பேசி வாக்குகளை பெறுகின்றவர் இங்கே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி அவர்கள். தேர்தல் நடந்த போது அவருக்கு ஓட்டு போடுகின்ற மக்களுக்கு கூட அந்த சகோதரிகளுக்கு கொலுசு கொடுத்தார். வெள்ளி கொலுசு கொடுக்கன்னு சொல்லி போலி வெள்ளி கொலுசு கொடுத்தவர் செந்தில் பாலாஜி. போலி வெள்ளி கொலுசு கொடுத்தார். அவருக்கு ஓட்டு போடுகின்ற மக்களுக்கு ஏமாற்றியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கொரோனா காலகட்டத்தில் பள்ளி கல்லூரிகளில் தேர்ச்சியடைந்த மாணவர்கள் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அடுத்த மண்மங்கலம் அருகே எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தமிழரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட இலவச மடி கணினி திட்டம் மீண்டும் கொண்டுவர வேண்டும் என புரட்சி தமிழருக்கு மாணவர்கள் கோரிக்கை. சொல்லுங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்தா தான் படித்த நல்லது வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்லா நீங்க மாணவர்கள், நீங்க மற்ற மாணவர்கள் சொல்ல வேணும், எப்படி உங்க நண்பர்கள் சொல்ல வேணும். அதிமுக ஆட்சி தலைவர் காலத்திலும் சரி, உமா காலத்திலும் சரி, உமா மரத்துக்கும் அதிகமான காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, மெடிக்கல் காலேஜ், லா காலேஜ் 7 குணம் இருக்கு. அதே மாதிரி பாலிடெக்னிக் மாதிரி நிறைய கல்லூரி கொண்டாந்து உங்களை போல வீடுகளை அதிகமாக உயர்கல்வி படிக்கிறது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் 2,50,00,000 ரூபாய் மதிப்பிலான நிறைவுற்ற பணிகளை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி துவக்கி வைத்ததோடு புதிய பணிகளையும் தொடங்கி வைத்தார். வேடப்பட்டி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் அமைக்கப்பட்டிருந்த நவராத்திரி கொலு கண்காட்சியையும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பார்வையிட்டார். கோவையில் கும்கி யானைகளின் முகாமுக்கு சென்று பார்வையிட்ட அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி யானைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தார். மக்களை தொடர்ந்து தாக்கி வரும் காட்டு யானையை பிடிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் வனத்துறையினரிடம் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கேட்டறிந்தார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி பகுதியில் சுமார் 2,30,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளை பார்வையிட்டும் நிறைவு பெற்ற திட்டங்களையும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடங்கி வைத்தார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு ஆரத்தி எடுத்து பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. கோவை பீலமேடு பகுதியில் காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர். புகார் அளித்தும் திறனற்ற திமுக அரசின் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மனு. தமிழகம் முழுவதும் பிடிபட்ட சுமார் 3,400 கிலோ கஞ்சா, 1 கிலோ கஞ்சா சாக்லேட் மற்றும் 1 கிலோ மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் செங்கல்பட்டு தென்மேல்பாக்கம் பகுதியில் தீயிலிட்டு அழிப்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இளைஞர்களிடையே போதைப் பழக்கம் அதிகரித்துள்ளதற்கு இதுவரை பிடிபட்ட போதைப் பொருட்களே சாட்சி என மக்கள் விமர்சனம். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாஞ்சாலியூர் அருகே யாசின் நகர் பகுதியில் தாய் மற்றும் அவரது 13 வயது மகனை கழுத்தை அறுத்து கொலை செய்த அடையாளம் தெரியாத நபர்.
திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட மோசமான தூக்கத்தில் உள்ளதால் தமிழகத்தில் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் போடிநாயக்கன்பட்டியில் பட்டப்பகலில் நண்பனின் வீட்டில் ஓட்டுநர் படுகொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவம் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பனை விதை நடும் நிகழ்ச்சிக்கு சென்ற திமுக எம்பி தரணி வேந்தனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக விவசாய சங்கத்தினர் பனை விதை நட அனுமதி கேட்டதற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அனுமதி வழங்காமல் அலைக்கழித்துவிட்டு தற்போது திமுகவினர் விளம்பரத்திற்காக பனை விதை நடும் நிகழ்ச்சிக்கு மட்டும் அனுமதி வழங்கியிருப்பதாக குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் ஆலரவிளை மற்றும் கண்டன்சிறை பகுதிகளில் பெய்த மழையால் வயல்களுக்குள் மழைநீர் புகுந்து நெற்பயிர், வாழை உள்ளிட்ட பயிர்கள் சேதம். திறனற்ற திமுக அரசு கால்வாய்களை தூர் வாராததால் மழை வெள்ளத்தில் உடைப்பு ஏற்பட்டு வயல்களுக்குள் மழைநீர் புகுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாக்காங்குடி பகுதியில் இரவு நடவு செய்து 2 நாட்களே ஆன நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. விடியா திமுக அரசு வடிகால் வாய்களை தூர்வாராததால் 2 நாட்கள் பெய்த மழைக்கே வயல்கள் குளம்போல மாறியதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. நீர்ல மூழ்கி பயிர் ஃபுல்லா அழுகிடுச்சு. இதுக்கப்புறமா எங்களுக்கு மேல் முதலீடு போட்டு அந்த நடவு செய்யறதுக்கு முடியாது, வேற வழிகளும் ஏற்பட்டு போச்சு. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தூர் வராத காரணத்தினால எங்களுக்கு வடிகால் வசதியும் கிடையாது. வடிகாலுக்கு திறந்தோம்னா வாய்க்கால் தண்ணி உட்புகுந்துட்டு இருக்குது. அதனால தூர் வரப்படாத காரணத்தினால எங்களுக்கு வடிகால் வசதி இல்லாததுனால இந்த 2 நாட்களா இப்ப இந்த மழையின் காரணமாக பயிர் எல்லாமே அழுகி போச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக காளிகேசம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். கடலூர் மாவட்டம் வேப்பூர் மற்றும் சிறுபாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஆண்டு வறட்சி மற்றும் நோய் தாக்குதலால் சேதமடைந்த பயிர்களுக்கு காப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தராத திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். கோடிக்கணக்கில் மக்கள் வரிப்பணத்தை செலவிட்டு வெற்று விளம்பரம் செய்யும் திமுக அரசு விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள பஞ்சநதிக்குளம் கிழக்கு ஊராட்சியில் டாஸ்மாக் கடை திறப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். டாஸ்மாக் கடைகளை குறைப்பதாக வாக்குறுதி அளித்த ஸ்டாலின் மேற்கொண்டு அதிக கடைகளை திறந்து இன்னும் எத்தனை குடும்பங்கள் சீரழிய வேண்டும் என ஆசைப்படுகிறார் என பொதுமக்கள் கேள்வி. எங்களுடைய இத்தனை போராட்டம் கடந்த மூன்று மாதங்களாக நாங்கள் போராடி மாவட்ட ஆட்சியரை சந்திச்சோம், வட்டாட்சியர் சந்திச்சோம், பிசி மீட்டிங் 3 முறை நடத்தியும் எங்களுடைய போராட்டத்தை மீறி இந்த தமிழ்நாடு அரசும் இங்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்களும் சேர்ந்து இந்த கடையை திறக்கிறாங்க. இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். இந்த மக்களுக்காக போராடக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு டாஸ்மார்க் வேணும் போராடி அவருடைய சொந்த பிள்ளைங்க அவருடைய சுய லாபத்துக்காக இந்த டாஸ்மார்க்கை திறந்துருக்கிறத வன்மையா எங்க மக்கள் நாங்கள் கண்டிக்கிறோம். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் சிறப்பாக நடைபெற்ற நவராத்திரி விழா கொலு பூஜை மற்றும் கொலு கண்காட்சி. நவராத்திரி கொலு பூஜையை முன்னிட்டு நடைபெற்ற விளக்கு பூஜையில் பெண்கள் உற்சாகத்தோடு பங்கேற்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வீட்டை திறந்து வைத்து உறங்கிய பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி 6 சவரன் தாலி செயின் பறிப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து பணி மேற்கொள்ளாததால் கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு.
சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக டிஜிபி அலுவலகத்திற்கு மின்னஞ்சல். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் அரசு அலுவலகங்கள் தொடங்கி நீதிமன்றங்கள் வரை போலி வெடிகுண்டு மிரட்டல் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததையடுத்து மோப்பநாய் உதவியுடன் நிபுணர்கள் சோதனையில் வெடிகுண்டு சிக்காத நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களுக்கு போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்த 52 வயது போலி மருத்துவர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் அரசின் சுகாதாரத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் போலி மருத்துவர்கள் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே குடியிருப்பு பகுதிகளின் மத்தியில் கல்குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து போராட்டம். விதிகளை மீறி திமுக அரசு கல்குவாரி அமைக்க அனுமதி அளித்திருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டும் நிலையில் மண் காப்போம் என கூறிக்கொண்டு தமிழ்நாட்டின் மண் மற்றும் கனிம வளத்தை திமுக அரசு விற்று வருவதாக மக்கள் கடும் சாடல். மாராயவளைங்கிற கிராமத்தில் கல்குவாரி புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கான திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஒரு 20-30 ஏக்கரை வாங்கி அங்கே ஒருத்தர் கல்குவாரி அமைக்கிறதுக்காக அங்கே ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அதுக்காக அரசு பூர்வாங்க அனுமதி கொடுத்ததா எங்களுக்கு தெரியுது. இப்போ என்னங்கன்னா, அப்படி கல்குவாரி அமைந்தால் அந்த பகுதியில் இது குடியிருப்பு பகுதிகள் இருக்குதுங்க. ஒரு 10-30 ஊர்கள் இருக்குது. நிலத்தடி நீர் போயிடும். பக்கத்தில் கல்விக்கூடங்கள் இருக்குது, கோயில் இருக்குது, குடியிருப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் விதிகள் மீறி நாம் அங்கே அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேங்க. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாத காரணத்தால் நிலத்தில் மழைநீர் தேங்கி 200க்கும் மேற்பட்ட நாற்றங்கால்கள் சேதம். மழை காலத்திற்கு முன்பே வாய்க்காலை தூர்வார கோரி பலமுறை வலியுறுத்தியும் விடிய அரசின் அலட்சியத்தால் நடவடிக்கை எடுக்கப்படாததால் விதை நெல்மணிகள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. தூர்வார சொல்லி பலமுறை ரிப்போர்ட்டும் சொல்லிருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸுக்கும் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம், பிடபிள்யூக்கும் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். பல முறை சொல்லி தக்க பதிலும் சொல்ல மாட்டாங்க. கேட்டால் தேவாரன்றாங்க. விவசாயிகள் நாங்களாம் என்ன சரி தற்கொலை பண்ணிக்கிறது தவிர வேற வழி கிடையாது. நகை நட்டை வச்சு நகையை வச்சு அங்கே கடன் வட்டி வாங்கி 3 வட்டிக்கு 5 வட்டிக்கு நாங்கள் வாங்கி பயிர் வச்சு செஞ்சோம். ஒன்றுமே புண்ணியம் இல்லாமல் நாங்கள் போயிருக்கோம். வாழ்வாதாரமாக கேள்விக்குறியாக இருக்குது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கும்மி அடித்து வழிபாடு நடத்தி எதிர்ப்பு. திறனற்ற திமுக அரசு பொதுமக்களுக்கு விருப்பமில்லாத திட்டத்தை அவர்களின் அனுமதி இல்லாமல் திணிப்பதாக குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் முறையான சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராததோடு அநியாய வசூலில் ஈடுபடும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவதைப் போல குப்பைக்கு கூட வரி போட்ட ஸ்டாலின் அரசின் உள்ளாட்சி நிர்வாகங்கள் அடிப்படை வசதிகளை கூட செய்து தராதது ஏன் என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. ராகவன்பேட்டையில பாதாள சாக்கடை நோண்டி ரோடு ஃபுல்லா எல்லாம் அப்படியே குழியும் குண்டமா இருக்குது. ஒரு 4 போல ஸ்கூல் பசங்க ஆபீஸ் போறவங்க எல்லாம் ஊண்ட வாரி தான் போறாங்க. 4 வருஷம் ஆயிடுது நோண்டி போட்டு. ஒருத்தர் கூட எட்டி பார்க்கல இது வரல. எங்க ஊர்ல 108 ஒரு போன் பண்ணாக்கா 108 கூட உள்ள வர மாட்டாங்க சார். இது வரைக்கும் யாருமே கண்டுக்கல. நகராட்சி மட்டும் பில்லு கொடுத்த முந்தானத்தை காலி மண்ணுக்கு 8500 பில்லு போட்டுக்கிறாங்க சார். ஏன் போடுறாங்க? நாங்க நகராட்சி கேட்டோமா? நான் கடவுளம் மட்டும் மண்ணு வாங்கி வச்சுக்கிறோம். அந்த மண்ணுக்கு 8500 பில்லு போடுறாங்க. நாங்க எதை வச்சு சார் நாங்க கட்ட முடியும்? எங்களுக்கு என்ன சலுகை கொடுத்துருக்காங்க? ஓட்டு கேட்க மட்டும் எம்எல்ஏ எம்பி எல்லாருமே வராங்க. இப்ப யாரும் வர மாட்டாங்க சார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே குப்பை கிடங்கு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு மனு அளித்ததால் மாவட்ட ஆட்சியர் ஆவேசம். எதற்காக கும்பலாக வருகிறீர்கள் என கேட்டதுடன் மனுவை வாங்கிக் கொண்டு சட்டென அறைக்கு சென்ற நிலையில் ஸ்டாலின் அரசின் அமைச்சர்களைப் போலவே மாவட்ட ஆட்சியரும் மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் இருப்பதாக மக்கள் வேதனை.
கும்பல் சேர்த்து வருவீங்க. இது தப்புங்க, ரொம்ப தப்பான நடைமுறை. இனிமே இந்த மாதிரி கும்பலோட வராதீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களா, வாங்கிட்டு நான் நடவடிக்கை எடுக்காம விட்டேனா, அதுக்காக இப்படி கும்பல் தேடி வரீங்களா? சென்னை மெரினா கடற்கரை சாலையில் மாநகர பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் சாலையோரம் நின்றிருந்த 2 ஆட்டோக்கள் மீது பேருந்து மோதி விபத்து. பேருந்து ஓட்டுநர், ஆட்டோ ஓட்டுநர்கள் இருவர் என 3 பேர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இருந்து ஸ்ரீ ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை, கிளி மற்றும் பரிவட்டம் உள்ளிட்டவை திருப்பதி புறப்பாடு. வரும் 28ஆம் தேதி திருப்பதி பிரம்மோற்சவ விழா கருட சேவையின் போது மோகினி அலங்காரத்தில் இருக்கும் மலையப்ப சுவாமி பெருமாளுக்கு ஸ்ரீ ஆண்டாள் சூடிய மாலை, கிளி மற்றும் பரிவட்டம் சாற்றப்படுகிறது. சிங்கப்பூர் இஸ்லாமிய வழிபாட்டு தளத்துக்கு பார்சலில் பன்றி இறைச்சி வந்ததால் பெரும் பரபரப்பு. இறைச்சி அனுப்பியது யார் என்பது குறித்து தீவிர விசாரணை. சீன ஓபன் டென்னிஸ் போட்டி ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த அலெக்ஸ் டி மினார் 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். சீன வீரர் பூ யுன் சாவ் கேட்டை 6-4, 6-0 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி அலெக்ஸ் டி மினார் 2வது சுற்றுக்கு முன்னேற்றம்.